இன்னைக்கு பாட் கேக் தான் ரெடி பண்ண போறோம். இந்த கேக் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாட் வந்து ஷாப்ல வாங்கிக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடியில ரெண்டு ஹோல் இருக்குங்க, அதை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக செல்லோ டேப் வச்சு அழகா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அந்த சுகர் சிரப் எல்லாமே வெளியில வராம இருக்கிறதுக்காக. இப்ப என்ன பண்ணிட்டேன்னா பாத்தீங்கன்னா கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு அதுல வந்து சாக்லேட் கிரீம், அதாவது சாக்லேட் கணேஷ் ரெடி பண்ணி அந்த கணேஷை வந்து விப்பிங் கிரீமோட மிக்ஸ் பண்ணி அந்த சாக்லேட் கிரீம் ரெடி பண்ணி எடுத்தேன்ல அதை வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க சாக்லேட் கணேஷ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 மடங்கு சாக்லேட் 1 மடங்கு விப்பிங் கிரீம் இதை யூஸ் பண்ணி டபுள் பாயில் மெத்தட்ல நல்லா மெல்ட் ஆக்கி அந்த கணேஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம திருப்பி வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கத அப்படியே சேர்க்க போறோம். சேர்த்துட்டு நம்ம சுகர் சிரப் வந்து தேவையான அளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இது பாட் கேக்கு, ட்ரீம் கேக்கு, ட்ரெஸ்லீச்சஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாவே பாலா இருந்தாலும் சரி, இந்த சுகர் சிரப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மக் ஐட்டம்லாம் செய்யும் போது நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஜூசினஸ் அதிகமா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்ப சாக்கோ சிப்ஸ் வந்து நல்லா தாராளமா சேர்த்தாச்சு. மறுபடி வந்து திரும்ப ஒரு தடவை சாக்லேட் ஸ்பாஞ்சு, அதுக்கு மேல சுகர் சிரப்பு, அதுக்கு மேல சாக்லேட் கிரீமு, அதுக்கு மேல உள்ள லேயர் வந்து சாக்லேட் கணேஷ் அப்ளை பண்ணி 1 by 1 நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து கேக்கு தான், அப்படியே வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் மாதிரியே டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த பாட் கேக்ல ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இந்த பாட் கேக் வந்து 2 டைப்ல செய்யலாம். ஒன்னு வந்து இந்த மாதிரி பாட்ல நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவசரமா வந்து கஸ்டமர் கேட்பாங்க, மறந்துருப்பாங்க பர்த்டேவை, திடீர்னு வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சீங்கன்னா இந்த பாட்ல ஈஸியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு அப்படிதான் அவசரமா வந்த ஆர்டர், அதனாலதான் நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா கேக்கே பாட்டா ரெடி பண்ணிட்டு அதுல வந்து நீங்க அழகா ரோஸ் வச்சு செட் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த 2 டைப்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா மேல அந்த மண் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கப் கேக் மோல்டுல பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை நல்லா உதுத்தி எடுத்துட்டு மேல வந்து நல்லா போட்டுட்டேங்க. அது வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஜாஸ்தியா இந்த மண் எஃபெக்ட் இருக்கிற இடத்துல வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ண வேணாம், தேவையான அளவு மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல 2 ரோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஸ் கிடைக்கல, அதனால அந்த ரோஸ் தண்டு மட்டும் எங்க வீட்டுல இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து டூத் பிக் வச்சு செட் பண்ணிட்டு அந்த ரோஸை தான் நான் மேல இன்சர்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தேன். இது கூடவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான மில்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த சாக்லேட் கேக் மேல அந்த மில்கை ஊத்தி சாப்பிடும் போது அப்படி ஒரு அட்டகாசமா இருக்குங்க. இந்த கேக் யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. இன்னொரு வித்தியாசமான கேக்கோட உங்களோட மீட் பண்றேன். இந்த பாட் கேக்ல வேற என்னென்ன பிளேவர்லாம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.